அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்று என்னோட நபவியா அந்த அமைப்பை பற்றி நான் இன்னும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது சில இன்சிடென்ட்கள், சில விஷயங்கள் நடந்துச்சு. அவர்கள் நடந்து கொண்ட முறைகள் மூலமாக இஸ்லாமிய உம்மத்துடன், முஸ்லீம்களுடன் இருக்கக்கூடிய, உலக முஸ்லீம்களுடன் இருக்கக்கூடிய அவர்களுடைய பற்றையும், அல்லாஹுடைய விஷயத்தில் அல்லாஹுடைய பயம், தக்வா உடைய அமைப்புகள் அவர்களுடைய உள்ளங்கள்ல, அவர்களுடைய நடத்தைகள்ல எப்படி இருக்குன்ற விஷயத்தையும் எங்களுக்கு விளங்கி கொள்றதுக்கு உண்டான சில ஒன்றெண்டு விஷயங்கள் நடந்துச்சு. அதுல முதலாவது தான் வந்திருக்கக்கூடியவர்கள்ல ஒரு சகோதரர் ஒரு வீட்டில் வேலை செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சில நகைகளை கண்ட நேரத்தில் அதை கையால் கூட தொடாம அப்படியே போயிட்டு அந்த உரியவர்களிடம் சொல்லி அவர்கள் அந்த இடத்துக்கு கூட்டி கொண்டு அந்த வீட்டு பெண்மணியிடம் காட்டினார். அந்த நேரத்தில் அந்த பெண்மணியும் அழுது விட்டார்கள். ஏன்னா பொதுவாக ஒரு சாதாரண குணமுள்ள ஒரு மனிதனோடு நடக்கிறதையும் விட ஒரு ஈமானிய குணமுள்ள தக்வாவுடைய அமைப்புள்ள மனிதர்கள் நடக்கக்கூடிய ஒரு விதத்தை மாஷா அல்லாண்டு அந்த சகோதரர் நடந்து காட்டியிருக்கிறார். அல்லாஹு தஆலாவுக்கு எல்லா புகழும். அதே போன்று வந்த அனைத்து சகோதரர்கள் அவர்களுடைய யார் அவர்களுடைய ஷேகாக இருக்கிறாங்களோ அவர்களுடைய கட்டளைக்கு முற்றுமுழுதாக அடிபணிந்து நடக்கக்கூடிய ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்தோம். அந்த அடிப்படையில தான் அவர்களுக்கு ஏதோ இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு பழக்க வழக்கங்களையும் நாங்கள் காண முடியாததாகத்தான் இருந்தது. அதாவது போதைப் பொருட்களோ, சிகரெட்டுகளோ, வெற்றிலைகளோ, இதெல்லாம் அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு உணர்வான விஷயத்தையும் எங்களுக்கு எத்தி வச்சாங்க மாஷா அல்லாண்டு. அந்த விஷயங்களை விட்டு மிக தூரமானவர்களாக இருந்தாங்க. அதே போன்று முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உலக முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளின் மூலமாக வரக்கூடிய அவர்களுடைய ப்ரொடக்ட்களையும் முற்றுமுழுதாக தவிர்த்து எங்களோட நாட்டுடைய ப்ரொடக்ட்களுடைய அந்த குடிபானங்களாக இருந்தாலும் அதை அருந்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடியதை நாங்கள் கண்டோம். அதே போன்று இன்னும் சில இடங்களை நாங்கள் கேள்விப்பட்ட அந்த சகோதரர்கள் வேலை செஞ்ச இடங்கள் எங்களுக்கு சொன்னாங்க. மற்ற அமைப்புகள் வேலை செய்கிற நேரத்தில் கூடுதலாக வேற படங்களையும் வீடியோக்களும் ஃபோட்டோகளும் எடுக்கக்கூடிய விடயங்களும் மும்முரமாக இருந்தார்கள். ஆனால் இவர்கள் வேலை செய்வதிலேயே மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் என்பதாக பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா இந்த அமைப்பினர்களை கியாமத் நாள் வரைக்கும் இஹ்லாஸோடு வேலை செஞ்சு உயர்தமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் எங்களுக்கும் தந்தருள்வாராக. ஆமீன். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.